வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாரசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? 1778 வருஷம் அயர்லாந்து நாட்டில் ஒரு பையன் பிறந்தான். அவன் 1798 வருஷம் இங்கிலாந்து நாட்டில் ஆயுத புரட்சியில் ஈடுபட்டான். என்ன காரணத்துக்காகனா, என் நாடு விடுதலை அடைய வேண்டும். அது எந்த நாடு? அயர்லாந்து நாடு. அவன் ஆயுத புரட்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைந்தான். ஆனால் தப்பித்து சென்றிருப்பதற்கு ஒரு கப்பல் ஒன்று தயாராக இருந்தது. தன் காதலியிடம் நான் சென்று வருகிறேன் என்று சொல்வதற்காக வந்தான். எதிரிகளிடம் அகப்பட்டு கொண்டான். அரசாங்கத்திடம் மாட்டிக்கொண்டான். அவன் நீதி விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நிற்கிறான். அப்பொழுது நீதிமன்றத்தில் வைத்து ஒரு உரை நிகழ்த்த சொல்கிறார்கள் அவனை. அவன் சொல்கிறான், நான் இந்த நீதிமன்றத்திற்குள் உரை நிகழ்த்துவதற்காக வருவதற்கு முன்பே எனக்கு மரண தண்டனை நிச்சயம் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. உன் மீது மரண தண்டனை நாங்கள் ஏன் விதிக்கக்கூடாது என்ற கேள்வி கணைகளுக்காக என்னை உரை நிகழ்த்த சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்கிறேன், என் அயர்லாந்து நாடு விடுதலை அடைய வேண்டும். அதற்கு முன்பதாக நான் அந்த மரணம் என்னும் புதைகுழிக்கு செல்கிறேன். என்னுடைய உடல் அங்கே இருக்கட்டும். என்னுடைய கல்லறையின் மீது என் தேசத்து இளைஞர்கள் எதுவும் எழுத வேண்டாம், எந்த வாசகமும் பொறிக்க வேண்டாம், என் பெயரை எழுத வேண்டாம். ஆனால் அயர்லாந்து நாடு விடுதலை அடைந்த பின் நீங்கள் என் கல்லறையின் மீது வாசகங்களை எழுதுங்கள், என் பெயர்களை எழுதுங்கள். பிரான்ஸ் நாடு என்னுடைய நாட்டை அபகரிக்காதபடி என் தேசத்து இளைஞர்கள் அதை காத்து மகிழுங்கள். அப்படி ஒருவேளை பிரான்ஸ் நாடு என் தேசத்தை அபகரிக்குமானால் என்னுடைய உடலை அது கடந்து வர வேண்டும், எல்லையில் என்னுடைய உடலை அது தாண்டி வர வேண்டும் என்று உரை நிகழ்த்தினார். அயர்லாந்து நாடு விடுதலை அடைந்தது. அந்த ஒரு சொல், அயர்லாந்து தேசம் சுதந்திரம் அடைந்த பின்பு மக்கள் அனைவரும் அவனுடைய கல்லறையை தேடி வாசகங்களை எழுதவில்லை. ஏனென்றால் அவனுக்கு கல்லறையே இல்லை. அவன் ஏதோ ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டான். எங்கு புதைக்கப்பட்டான் என்று தெரியாது. ஆனால் மக்கள் அனைவரும் அந்த மகத்தான மனிதன், அவன் ராபர்ட் எம்மட் அவன் பெயர், அந்த மனிதனின் புகைப்படத்தை தங்களுடைய வீடுகளில் வைத்து பூஜிக்க தொடங்கினார்கள். ஒரு சொல்லின் விளைவாக வரலாற்றில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அயர்லாந்து நாட்டு மக்களிடம் புகைப்படத்தில். 1939 செப்டம்பர் மாதம் முதல் நாள் ஹிட்லர் தன் ஜெர்மன் நாட்டு பாராளுமன்றம் ரீட்ஸ்டாக்கில் உரை நிகழ்த்துகிறான். நான் இந்த இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மன் தேசியவாத சோசியலிசவாதியாக நான் உள்நுழையப் போவதில்லை. ஒரு படை வீரனாக நான் உள்நுழையப் போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் இதுவரையும் கற்றுக்கொண்டதே இல்லை. அதை கற்றுக்கொள்ள விருப்பமும் இல்லை. அந்த வார்த்தை தான் சரண்டர் என்றான். 1940 மே மாதம் 13 வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகிறான். நீங்கள் என்னிடம் எத்தனை கேள்விகளை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று தன் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அவன் சொன்னான். எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அந்த ஒரே ஒரு வார்த்தை விக்டரி, விக்டரி, விக்டரி என்றான். ஜெர்மன் நாட்டின் அந்த ஒரு சொல் ஜெர்மனிய நாஜி படைகளை போரில் துணிச்சலோடு ஈடுபட தூண்டியது. ஹிட்லருடைய ஒரு சொல், வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய ஒரு சொல் இங்கிலாந்து நாடு வெற்றியடைய காரணமாக இருந்தது. ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலினுடைய அந்த ஒரு உரை ரஷ்யாவில் ஜெர்மனிக்கு எதுவும் கிடைக்காமல் மண்ணோடு மண்ணாக தோல்வியை தழுவுவதற்கு
காரணமாக இருந்தது. 1947ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவில் நிகழ்த்திய ஒரு சொல், சுதந்திர தின உரையினுடைய முதற் சொல், உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, என் இந்தியா மட்டும் விழித்திருக்கிறது ஒரு நல்ல வாழ்வை தொடங்குவதற்காக என்று சொன்ன உதிர்த்த முதற் சொல் இன்றும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 1963ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டில் ஆபிரகாம் லிங்கனின் சிலைக்கு எதிரே நின்று மார்ட்டின் லூதர் கிங் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பு நிகழ்த்திய உரை, அதில் ஒரு சொல் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. கருப்பு நிற குழந்தைகளும் வெள்ளை நிற குழந்தைகளும் ஒரு மேஜையில் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும், ஒன்றாக படிக்க வேண்டும், ஒன்றாக விளையாட வேண்டும், ஒன்றாக தூங்க வேண்டும் என்று எனக்கு இருக்கக்கூடிய கனவு. என் குரல் இந்த அமெரிக்க தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மலைகளிலும் ஒலிக்க வேண்டும். இறுதியாக ஃப்ரீ அட் லாஸ்ட் என்று நான் மூச்சு விட வேண்டும் என்று ஒரு சொல் உதிர்த்தான். அந்த ஒரு சொல்லின் விளைவாக 2008ஆம் ஆண்டு பராக் ஒபாமா, ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்தவர், அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக மாறினார். ஆமாம் தோழர்களே, ஒவ்வொருவரிடமிருந்தும் பிறந்த ஒரு சொல், அது துடிப்பு மிக்க சொல்லாக இருந்திருக்கிறது. அந்த துடிப்பு மிக்க சொல்லை நம் வாழ்விலும் பயன்படுத்துவோம். அவமானங்கள் நிச்சயமாக வரத்தான் செய்கிறது. அதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவமானங்கள் அதிகமாக நிகழத்தான் செய்கிறது. அத்தனை அவமான சொற்களையும் முன்னேறுவதற்கான படிக்கட்டுகளாக மாற்றி ஒரு வெகுமான சொல்லாக மாற்றுவோம். நம் சிந்தனைகளால் ஒன்றிணைவோம் நண்பர்களே. நன்றி.